ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது சேலம் மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சேலம் மாவட்டத்தில் 196 அங்கன்வாடி பணியாளரும் 6 குறு அங்கன்வாடி பணியாளரும் 215 அங்கன்வாடி உதவியாளருக்கான வேக்கன்சி மொத்தமாக 417 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 23/4/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா 7,500 அங்கன்வாடி பணியாளருக்கும், அதுக்கப்புறம் 5,800 குறு அங்கன்வாடிக்கும், ஸோ நெக்ஸ்ட்டு 4,500 அங்கன்வாடி உதவியாளருக்கான வேக்கன்சி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி குறு அங்கன்வாடிக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது, உதவியாளருக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்களும், உதவியாளருக்கு 25 வயசுலேருந்து 38 அதாவது 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் சொந்த கிராமத்தில் வேலைவாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பக்கத்து கிராமத்தில் போயிட்டு அப்ளை பண்ண முடியாது. உங்கள் கிராமங்களில் வேலைவாய்ப்பு இருக்கா இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட உங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் இருக்க குழந்தைகள் நலத்துறை இருக்க பாருங்கள். அங்கே போனீங்க அப்படின்னா ஆஃபீஸுக்கு வெளியே நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. அதில் உங்கள் ஊருக்கு வேலை இருக்கா இல்லையா, எந்த கம்யூனிட்டிக்கு அந்த இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எந்த மாதிரி டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா 10th 12th மார்க் ஷீட், உங்களுடைய டிசி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஜாதி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓடிடி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கீங்க, டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருக்கீங்க, விதவியாக இருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறோம். ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறோம். அந்த வீடியோ பார்த்து அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் ஃபார்மை எங்கே அனுப்பணும் அப்படின்னா, சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு தாலுக்கும் தனித்தனி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆத்தூர்னா ஆத்தூருக்கு இந்த அட்ரஸுக்கு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை தபால் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். அயோத்திப்பட்டினம்னா இந்த அட்ரஸுக்கு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புகிற மாதிரி இருக்கும். தாலுக் வைஸாக தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் இந்த ஜாப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.